ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆல்ரெடி நேற்றையே பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி அதோட ஸ்டடி பிளான் பற்றிலாம் நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்குமே கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் ஓவராலாக பார்த்துருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 645 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல் ஒரு 50 வேகன்சி, குரூப் 2A ஒரு 595 வேகன்சி. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி தான் குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் 34, 37 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஸ்பெஷல் போஸ்ட்டுக்கு. மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 60 வயசு வரைக்குமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்குது, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னாக்கா ஃபாரஸ்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களோட 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த சர்டிஃபிகேட் நம்பர், 12th சர்டிஃபிகேட் நம்பர், காலேஜ் சர்டிஃபிகேட் நம்பர், எப்போ முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். பேக்ரவுண்டு ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவில் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் போட்டு டேட்டு போட்டிருக்கணும். அந்த டேட் அதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 20 கேபியில் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ப்ளூ இல்லைனா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் எழுதி நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணால் போதும். இந்த 2 டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு முறை நிரந்தர பதிவுன்னு சொல்லுவாங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஃபஸ்ட்டே கொடுத்து வச்சிட வேண்டியதான். அந்த டீட்டெயில் வச்சு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டான டீட்டெயில். அதனால் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். ஏப்ரல் மாதம் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோக்கு வாங்க. அந்த லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பண்ணிவிட்டு தான் இதை பண்ண முடியும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்ததுனாக்கா நீங்கள் இப்போ இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல் PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆஃபர் பைசா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை PDF-ஆக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த PDF-லேயே அந்த டெஸ்ட் ஷெடியூல், அந்த மெட்டீரியல் பற்றின டீட்டெயில், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதை பார்த்து அந்த பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கடைசியில் அந்த PDF பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnpsc.gov.in அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இப்போ ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது குரூப் 2 அப்ளிகேஷன் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது. நோட்டிஃபிகேஷன் வேணால் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த விண்ணப்பிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போகும். அதில் ஃபஸ்ட்டு இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2ன்னு சொல்லி இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கும். அந்த அப்ளை நவ்வை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி உங்களோட லாகின் டீட்டெயில் கேட்கும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. உங்களோட பயனாளர் குறியீடு, அதாவது லாகின், அதோட பாஸ்வேர்டு கொடுத்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக இப்போ 13+8 21 அப்படின்னு சொல்லி அதை கூட்டி போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட மை அப்ளிகேஷனில் எதுவுமே அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அப்ளை பண்ண டீட்டெயில் எல்லாமே காட்டும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா கீழே வந்து இந்த இடத்துல கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஒரு 12 ஸ்டெப்பு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த 12 ஸ்டெப்பையும் ஃபில் பண்ணால் தான் அப்ளிகேஷன் ஃபில் ஆகும். ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி ஓவராலாக பார்த்துட்டு இதெல்லாம் கூட அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இந்த இடத்துல தொடர்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. 2வது ஸ்டெப்புக்குள்ளே வந்துடுவீங்க. அதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோ வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஃபோட்டோ வந்து 10லேருந்து 20 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல அப்லோட்னு காட்டிடும். அந்த ஃபோட்டோவில் உங்களோட நேம் அண்டு எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி அந்த டேட் இருக்கும். அந்த டேட்டை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் மாதிரி காட்டும். அதில் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோன்னு கொடுக்கணும். சேவ் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ அப்லோட் ஆகும். அது கீழே உங்களோட ஃபோட்டோ எடுத்த டேட் இருக்கணும். அந்த டேட்டையும் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து சிக்னேச்சர், இந்த இடத்துல சூஸ் சிக்னேச்சர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த சிக்னேச்சர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த இடத்துல சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி க்ரீன் கலரில் வரும். ஓகேவா? கடைசியாக இந்த சேவ் ஃபோட்டோ சேவ் சிக்னேச்சர்ன்றதை நீங்கள் கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்தால் தான் ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம். அடுத்து அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே காட்டும். அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே இங்கே இருக்கும். அது எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கா அப்படியே சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மறுபடியும் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மறுபடியும் கேட்பாங்க. உங்களோட நேம் என்ன, எப்போ பிறந்தீங்க, பாலினம் என்ன, என்ன கம்யூனிட்டி, உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கேட்கும். அதை கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட அட்ரஸ் காட்டும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸ் காட்டும். நிரந்தர முகவரியும் தொடர்பு முகவரியும் எப்படி இருக்குது, நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். ரெண்டுமே ஒரே அட்ரஸாக இருந்தால் அட்ரஸ் இப்போ இருக்கிற அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு சேவ் அண்டு கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் எந்த டீட்டெயில் மாற்றுறதா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒன் டைமில் கொடுத்தது பழைய டீட்டெயிலாக இருக்குது. இப்போ மாற்றணும்னா இந்த இடத்துல எடிட் இன் ஓடிஆர்னு இருக்கும். அதை கொடுத்து உங்களோட ஓடிஆரில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓடிஆர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷனில் வந்துடும். ஓடிஆரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த ஸ்டெப்லேருந்து விட்டீங்களோ அந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அதையும் சேவ் கண்டினியூ கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி காட்டும். அதாவது நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லைனாக்கா முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்கும். ஆம்னா ஆம் கொடுத்துருங்க. ஆம் கொடுத்தீங்கனாக்கா என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த விதமான மாற்றுத்திறனாளி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். இதில் ஆம்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாள் சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். அப்படி இல்லை இந்த ரெண்டுமே இல்லைனாக்கா இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டா போதும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் காட்டும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மத்திய மாநில அரசில் பணியில் இருக்கீங்களான்னு சொல்லியிருக்கோம். ஆம்னா ஆம் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். இல்லைனா இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்கும். ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் நீங்கள் கலந்துக்கூடாதுன்னு உங்களை ஏதாவது பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படின்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இந்த இடத்துல இல்லைன்னே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிரிமினல் கேஸ், உங்கள் மேலே ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கா, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களான்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லிக்கோங்க. இருந்ததுனாக்கா ஆம் கொடுத்து அதோட டீட்டெயிலாக கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. மேக்ஸிமம் இல்லை அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கோங்க. அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவி, அதாவது உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மேரேஜ் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2-3 மேரேஜ் பண்ணியிருக்கீங்களான்னு. அப்படின்னாக்கா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வரும். அதாவது வனவர் அந்த ஃபாரஸ்டர் பதவிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க. அதுக்கான எலிஜிபிளாக இருக்கணும். உங்களுக்கு அதோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து அவங்க சொன்ன டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்ஜினியரிங்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓகே. சயின்ஸில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எலிஜிபிள். அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபாரஸ்டர் ஜாப் ஓகேனாக்கா இந்த இடத்துல ஆம் கொடுத்துக்கோங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீட்டெயிலாம் காட்டும். இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஆமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்எஸ்எல்சி டீட்டெயில், உங்களோட 10th டீட்டெயில் கொடுக்கணும். 10th ரிசல்ட் எப்போ வெளிவந்ததுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு கரெக்டாக டேட் தரணும்னா உங்களோட மார்க் ஷீட்டில் ஏதாவது டேட் இருந்ததுன்னா அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த டேட்டுமே இல்லை அப்படின்னாக்கா 30ஆம் தேதி மே மாதம் 30/5ன்னு செலக்ட் பண்ணி எந்த வருஷத்தில் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்யூரேட்டாக அந்த டேட்லாம் பார்க்க மாட்டாங்க. இயர் தான் முக்கியம். அடுத்து சான்றிதழ் எண்ணில் உங்களோட 10th சான்றிதழ் எண் ஓகேவா. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். மேலே சான்றிதழ் எண், சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னா ஃபோலியோ நம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை போட்டுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுறாதீங்க. 10th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க. இல்லைனா இல்லை கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் சிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஆம் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா
12th டீட்டெயில் கொடுக்கணும். 12th உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வந்தது அதே மாதிரி தான் 5ஆம் மாதம் 30ஆம் தேதி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது டேட் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. படிப்பின் பெயர் இந்த இடத்துல ஹெச்எஸ்சியா, அதாவது 12th முடிச்சிருக்கீங்களா, அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, இல்லை டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலர் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு காலேஜ் அந்த மாதிரி போயிருப்பாங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சு போயிருப்பாங்க. சிலர் 12th முடிச்சு, நிறைய பேர் 12th முடிச்சு தான் போயிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சர்டிஃபிகேட் நம்பர், அதில் தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும். ஆமாம் இல்லையான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூஜி டீட்டெயில், பிஜி டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஓகேவா, நீங்கள் இளங்கலை பட்டம் முடித்தது அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிங்க, அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர். உதாரணமாக பிஇ முடிச்சிருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட சான்றிதழ் எண், தமிழில் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். இதில் ஆமான்னு இல்லையான்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி டீட்டெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் அண்ட் விஷன் ஸ்டாண்டர்டு கேட்கும். எல்லாருக்குமே கேட்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கீங்களான்னு கேட்கும். இந்த இடத்துல ஆமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணலனாலும் இந்த இடத்துல ஆமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து விஷன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 1ஆ 2ஆ 3ஆன்னு கேட்கும். உங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன, உங்களோட ஐ பவர் அந்த 6/6ஆ 6/4ஆன்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கண்ணாடிலாம் போடலை, தெளிவாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 1 இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து நிறக்குருடு குறைபாடு இருக்கான்னு சொல்லி கேட்கும். ஆமாம் இல்லையான்னு சொல்லி போட்டுக்கோங்க. மாலைக்கண் நோய், உங்களுக்கு மாலைக்கண் குறைபாடு இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு ஆமாம் இல்லையான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இல்லைன்னு சொல்லி வருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லி இவங்க நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது குரூப் 2ல் இதுக்கு முன்னாடி நிறையா வேகன்சி வந்தது. அந்த கோஆப்ரேட்டிவாக இருக்கட்டும், மற்ற போஸ்டிங் இன்னும் கூட இதுலேயும் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் சில ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. இதுலேயுமே உண்டு. சில ஜாபுக்கு போட்டிருப்பாங்க. மற்றபடி டிகிரி இருந்தாலே பேசிக் எலிஜிபிலிட்டி தான். சப்போஸ் இவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷனில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் கண்டினியூ கொடுக்கணும். இதில் எதுவுமே நீங்கள் படிச்சிருந்தாலும் எல்லா செக் பாக்ஸையும் சும்மா விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பிஇ முடிச்சிருப்பாங்க, மற்ற எதுவுமே முடிச்சிருக்க மாட்டாங்கனாக்கா அது இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகேவா. சிலர் வந்து மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சிருக்காங்கன்னா அந்த மாஸ்டர் டிகிரிலாம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கூட போகலாம். இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரே மார்க்கில் வந்தால் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு மட்டும்தான் இது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்டிஎம்மில் இந்த இடத்துல ஆம்னு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஎஸ்டிஎம் பார்த்தினா டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது 10th வரைக்குமா 12th வரைக்குமா காலேஜ் வரைக்குமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். நீங்கள் 12th வரைக்கும் முடிச்சிருந்தா கூட இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா குரூப் 2க்கு நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் பிஎஸ்டிஎம்க்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துடலாம். ஓகேவா. நிறைய பேர் குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சிருக்க மாட்டாங்க. டிகிரியும் தமிழில் படிச்சிருக்கிறவங்க மட்டும் தான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். நிறைய ஆர்ட்ஸில் இருக்கும், இன்ஜினியரிங்லுமே ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் தமிழ் இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்லையே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளான்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் ஆம் கொடுங்க. அந்த மாதிரி ஆம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 10th வரைக்கும் உள்ள பிஎஸ்டிஎம் டீட்டெயில், எதுலேருந்து எது வரைக்கும் படிச்சிங்க, 2-3 சர்டிஃபிகேட்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் கொடுக்கணும். 12th ஐடிஐ பற்றி கொடுக்கணும். அடுத்து அந்த காலேஜுக்கும் அந்த பிஎஸ்டிஎம் டீட்டெயிலாம் கொடுக்கணும். எதுலேருந்து எது வரைக்கும் படிச்சிங்க, என்ன மோடு, யார் சைன் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீட்டெயில் கேட்கும். நீங்கள் ஃபாரஸ்டர் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும், அதுக்கு எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி கேட்கும். மற்றபடி ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி கேட்காது. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலையுமே சென்டர் இருக்கும். அதனால் உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தேர்வு மையத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக்கும் கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் மொதல் டிஸ்ட்ரிக்ட்லேயே எக்ஸாம் போட்டுருவாங்கன்றனால சும்மா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் அந்த பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு காமனாக தான் வைப்பாங்க. அதுக்கு எந்த தேர்வு மையம் வேணும், எந்த டிஸ்ட்ரிக் வேணும்னு சொல்லி ஒரு 2 டிஸ்ட்ரிக், மொதல் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறதை கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா மொதல் டிஸ்ட்ரிக் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் மேக்ஸிமம் எக்ஸாம் போடுவாங்க. 2வது டிஸ்ட்ரிக்ட்லலாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி பேப்பர் 2க்கு ஒரு சில சென்டரில் தான் போடுவாங்க மெயின்ஸ் எக்ஸாம். மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுலேயுமே 2 டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மொதல் டிஸ்ட்ரிக் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் மேக்ஸிமம் எக்ஸாம் போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது ப்ரிலிம்ஸில் பொது தமிழ் அந்த பொது அறிவு எடுக்க போகிறீங்களா, இல்லைனாக்கா ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ண போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா குரூப் 2க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் ப்ரிலிம்ஸில் உண்டு, குரூப் 4க்கு தான் கிடையாது. அதை நீங்கள் பொது தமிழ் சூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பொது தமிழில் வரும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பொது தமிழ் தான் இருப்பாங்க, பொது தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்டேட்டஸ் காட்டும். இந்த இடத்துல ஃபீஸ் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஃபீஸ் கட்டணும் 100 ரூபான்னு போட்டுருந்தா நீங்கள் ஃபீஸ் கட்டணும். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு
ஃபீஸ் கன்சென்ஷன் இருக்குனாக்கா ஃபீஸ் கன்சென்ஷன் போட்டுருப்பாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இதை கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சில டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டும். அதாவது நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருந்தா மட்டும், இல்லை நார்மலாக டிகிரி மட்டும் தான் எலிஜிபிள், மற்றதுக்கெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண சொல்லி காட்டாது. ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அந்த சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டுமே காட்டலை அப்படின்னு சொல்லி யாரும் அதிர்ச்சியில் ஆக வேணாம். இந்த இடத்துல மேக்ஸிமம் பேருக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டாது. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ காட்டும். அதை அப்படியே பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு கீழே இந்த இடத்துல டிக்ளரேஷனில் ஒரு 16 இடத்துல ஓகேவா ஒரு 16 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 16 செக் பாக்ஸுமே டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் தி எபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அக்ரி அப்படின்னு சொல்லி ஃபைனல் சப்மிட் கொடுங்க. மறுபடியும் இந்த இடத்துல சரியா அப்படின்ற மாதிரி அக்ரிலாம் கேட்கும். ஒரு 2 தடவை கேட்கும். அதையும் அக்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை சரிபார்க்க சொல்லி இதே அப்ளிகேஷன் ஃபார்மை காட்டும். அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே டிக்ளரேஷனில் ஒரே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐ கன்ஃபார்ம் தி எபோவ்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனலாக சப்மிட் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபீஸ் இல்லைனாக்கா இதோட உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஃபீஸ் இருந்ததுனாக்கா இந்த இடத்துல ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு வரும். இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. பே பண்ணுற பேஜுக்குள்ளே போகும். 100 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஆன்லைனாக எந்த மெத்தடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா நெஃப்டா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட நேமு மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் காட்டி மறுபடியும் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்னு காட்டும். அதை கொடுத்து மறுபடியும் உங்களோட கார்டு டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கனாக்கா அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆயிடும். அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் உங்களோட யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சப்போஸ் அது வரலனாக்கா உங்களோட டேஷ்போர்டில் போய் மை அப்ளிகேஷனில் பாருங்கள். அதில் வந்து இந்த இடத்துல மேக் பேமெண்ட்டில் இன்னும் கன்ஃபார்ம் பட் நாட் பெய்டுன்னு வந்ததுனாக்கா நீங்கள் இன்னும் ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் நீங்கள் கட்டி உங்களுக்கு ஃபீஸ் டிடெக்ட் ஆகிட்டனாலும் சில இடத்துல இந்த மாதிரி வரும். வந்ததுனாக்கா நீங்கள் மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா சரியாயிடும். மறுபடியும் கண்டினியூவாக ரீபேமெண்ட்லாம் பண்ணாதீங்க, மல்டிபிள் பேமெண்ட்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அலர்ட் காட்டும். ஆம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் பே பண்ணது சப்மிட் ஆயிருந்ததுனாக்கா மறுபடியும் இந்த இடத்துல க்ரீன் கலரில் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துடும். உங்கள்கிட்ட அமௌண்ட் டெபிட் ஆகிட்டு அப்படின்னாக்கா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மறுபடியும் பே பண்ணுங்கள். இன்னும் டைம் நிறையாவே இருக்குது. இந்த க்ரீன் கலரில் வந்துட்டுனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஓவர். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற முறை. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வரணும். அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறவங்க அதை பார்த்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நேற்று தான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நேற்றுலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 27ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வந்து 1 வீக் தான். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாயிரும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அதோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபீஸ் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலேயே அந்த புதிய சிலபஸ், அந்த புதிய பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான தமிழ் மெட்டீரியல் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்தும் இருக்கும். இந்த தடவை அவுட் சோர்ஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4லேயே தெரிஞ்சிருக்கும் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதே எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அப்டேட்டடான மெட்டீரியல் PDF கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே டாபிக்ஸ் வைஸாக தமிழ் தனியாக, தமிழ்லையுமே அந்த ஒவ்வொரு இலக்கணம் பாட்டு தனியாக, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டாபிக்ஸ் தனியாக அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், எல்லா டாபிக்குமான வீடியோ கிளாஸஸ்மே இருக்கும். கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் நடத்தியிருப்போம். 18 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டேட்டு கம்மி தான், ஒரு 75 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 18 தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுத்த 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ், அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் 6வது 7வது 8வதுன்னு சொல்லி தனித்தனியாக எடுத்திருப்போம். அது எல்லாமே உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஆன்சருக்கு PDF ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஸ்பெஷல் புக்ஸ், ஏன்னா அதுவுமே அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்கன்றனால ஒரு ஸ்பெஷல் புக் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்கள் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கு படித்தா போதும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எக்ஸாம்னா ஆகஸ்ட் 2024லேருந்து ஆகஸ்ட் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்தோட கரண்ட் அஃபேர் PDF மந்த்லி PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% சூட்டபுளாக இருக்கும். ஜூலை 27ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும்.
இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 2 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும், அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவாக நேற்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலோட முந்தைய வீடியோவில் பாருங்கள், இந்த பேட்ச் அட்டவணை ஃபுல்லாக கொடுத்துருப்போம். இதில் வந்து அந்த சப்ஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே டேபிள் போட்டு கொடுத்துருவோம். என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கலந்து வரும், எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கலந்து வர மாதிரி தான் எடுத்திருக்கோம். குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு 100% சூட்டபுளாக இருக்கும். இந்த குரூப் 2 ப்ரிப்பரேஷனுக்குன்னு சொல்லி மெட்டீரியல் கிளாஸஸ்க்குன்னு வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்ம கொடுக்குற மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிவிச்சிருங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.